السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خصنا بكتاب أنزل وأكرمنا بنبي مرسل. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. واتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنه ليس بدواء ولكنه داء، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹாத்தமுல் அன்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த சீரத் தொடர் சொற்பொழிவு நிகழ்வினுடைய 3வது நாளான இன்றைய தினம் நமது மஸ்ஜிதில் வைத்து நடைபெறுகிற இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தலைமையேற்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற ஆலிம்களே, இஸ்லாமுல் உம்மாவினுடைய சங்கை மிக்க உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் அருளும் அன்பும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. இங்கே இந்த பகுதியிலே மிகச் சிறப்பாக ஆலிம்களை தேர்வு செய்து சீரத் தொடர் சொற்பொழிவு நிகழ்வை ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் சங்கை மிக்க ஆலிம் பெருமக்கள் ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு தலைப்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு பகுதிகளை பல தலைப்புகளாக வழங்கி இங்கே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து பல்வேறு வெகு தூரங்களில் இருந்தெல்லாம் மிகச்சிறந்த ஆலிம்களை வரவைத்து ஒரு பெரிய ஏற்பாட்டை, முயற்சியை சங்கை மிக்க இஸ்லாமுல் உம்மா பேரவை முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு எல்லா வகையிலேயும் மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாகம் ஒத்துழைத்து உதவி செய்து மிகச்சிறப்பாக முன்னின்று ஒவ்வொரு நாள் நிகழ்வையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது.
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை, வரலாற்றை இந்த உம்மத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சி எடுத்து உதவி செய்கிற, முன்னின்று நடத்துகிற, ஒத்துழைக்கிற, துஆ செய்கிற, கலந்து கொள்கிற அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் துன்யா ஆகிரத்தினுடைய முழுமையான ஆஃபியத்தை அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. அல்லாஹ் முழுமையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா கயிறுகளையும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் ஒன்று கோடி இருக்கிற இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த சபையின் பரக்கத்தினால் பொருட்டினால், இந்த மாதத்தின் பரக்கத்தினால் பொருட்டினால், உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தினால் பொருட்டினால் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற எல்லா விதமான நிய்யத்துக்களை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. கஷ்டங்களை, சிரமங்களை, மனசங்கடங்களை அல்லாஹ் இதன் மூலமாக அல்லாஹ் நம்மை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி வைப்பானாக. ஒரு பாக்கியமான மஜ்லிஸ் பேசப்படுகிற பொழுது, பேசப்படுகிற சூழ்நிலையை விட இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்து என்னன்னு சொன்னா, இது சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது, துஆவுக்கான வார்த்தைகள் வருகிற பொழுது நாம் கண்டிப்பாக நாம் ஆமீன் சொல்லணும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஸலவாத்துக்கள் சொல்லணும். இந்த மஜ்லிஸினுடைய நோக்கமும் அதுதான். எனவே எல்லா மஜ்லிஸும் மாதிரி அல்ல இந்த மஜ்லிஸ். எல்லா காலகட்டத்திலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ரசூலை பத்தி பேசாத நாள் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசாத நிமிடங்கள், தினங்கள் இல்லை. எல்லா இடங்களிலேயும், எல்லா நாட்களிலேயும் உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதுல வித்தியாசம் என்னன்னா, நபிக்காக, நபியின் சீரத்திற்காக இப்படி ஒரு மஜ்லிஸ் நடக்கிற பொழுது இந்த மஜ்லிஸ் இன்னும் விசேஷமானது. அதனால இதுல பேசப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான ஸலவாத்துக்களை எவ்வளவு தூரம் நம்ம ஓத முடியுமோ அது மாதிரி ரசூலுடைய பெயர் வருகிற பொழுது ஸலவாத்துக்களையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஒரு முக்கியமான சமுதாயத்திற்கு, காலத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு தலைப்புல, நேரம் குறுகிய நேரமாக இருந்தாலும் கூட மக்ரிப் டு இஷாவுக்குள்ள நடத்தப்படுகிற ஒரு அழகான ஒரு மஜ்லிஸ் இது. எனவே சொல்லப்படுகிற செய்திகள் ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல வெகு தூரத்திலிருந்து ஏற்பாடு செய்து வந்திருக்கிறோம். பல்வேறு சிரமங்களை, அசௌகரியங்களை எல்லாம் தாண்டித்தான் நாம் இதற்கு வந்திருக்கிறோம். எனவே இவ்வளவு அசௌகரியங்களை தாண்டியும் நாம் பேசுகிற அந்த பொழுது சொல்லப்படுகிற செய்திகள் இன்ஷா அல்லாஹ் பொதுவாகவே ஒரு சஃபராலியினுடைய செய்திகள் என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஒப்புக்கொள்ளப்பட்டது. எனவே அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ, எனவே அந்த வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து துஆ செய்து, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, சமூகம் இன்றைக்கு சந்திக்கிற ஒரு பெரிய நெருக்கடியை குறித்து, சமுதாயத்தில் இன்றைக்கு ஊடுருவி இருக்கிற ஒரு மோசமான ஒரு கேன்சர் நோய் போன்று பரவி கொண்டிருக்கிற இந்த போதை பொருட்கள் குறித்து, போதைக்கு சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இதுல அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை குறித்து நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சமூகம் இளைஞர்களுடைய விஷயத்துல, குறிப்பாக உலமாக்கள் ரொம்ப பெரிய அளவுல கவலையை முன்னெடுக்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து நிற்கிற இந்த போதை என்ற இந்த பொருட்களினுடைய மிக மோசமான இந்த நிகழ்விலிருந்து, இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து சமுதாயத்தை, இளைஞர்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்ற கவலையில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்தை ஒட்டி, ரசூலுடைய வாழ்க்கையை ஒட்டி இப்படியான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைப்பினுடைய பின்னணியில ஒரு அழுத்தமான செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலேயும் வென்று காட்டியது போல உலகத்தில் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதையினுடைய வாடையே இல்லாத ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மாத்திரமல்ல, அதை சமூகத்தில் உருவாக்கி விட்டு சென்றார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பெரிய அளவில் பயப்படுகிறோம்.
இதை மீட்டெடுப்பது என்று தெரியவில்லை. உண்மையில் சொல்ல போனால் இது கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன, இதுல அரசாங்கம் நமக்கு ஒத்துழைக்கவில்லை. அரசாங்கம் செய்கிற நடவடிக்கைகளோ அல்லது அரசாங்கத்தினால போதையை ஒழிச்சிடலாம் அது எடுக்கிற நடவடிக்கைகளோ கண்டிப்பாக சாத்தியமில்லாத விஷயங்கள். கல்லூரிகளோ காலேஜுகளோ அவன் படிக்கிற பள்ளிக்கூடங்களோ இதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த பிள்ளைகளை இளைஞர்களை போதையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான திட்டங்களோ அதற்கான அவர்களுடைய விஷயங்கள்ல முன்னெடுக்கப்படுகிற நடவடிக்கைகளோ பெருசாக கை கொடுப்பதாக தெரியவில்லை. உண்மையில் அதற்கு நேர் மாற்றமாக இந்த போதையை சுற்றி இருக்கிற போதை பழக்க வழக்கங்களை சுற்றி இருக்கிற இந்த நெட்வொர்க் இருக்கிறது. இது பெரிய நெட்வொர்க். முதல்ல இதை பெரிய அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதற்கு பின்னணியில இருக்கிற இது பெரிய வருமானம், ஒரு பெரிய அளவுல இன்கம் வரக்கூடிய ஒரு பெரிய துறை என்பதனால் இதுல பெரிய அளவுல கண்டுகொள்ளப்படுவதில்லை. நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். அரசாங்கத்திற்கு பெரிய வருமானமே இந்த போதையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான். எனவே எந்த சூழ்நிலையிலையும் இதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எனவே பணம் வரக்கூடிய வருமானத்தை மாத்திரம்தான் அவர்கள் பெரிய அளவு முன்னெடுப்பாங்க. ஒரு பக்கத்துல இதற்கான வழிகளை திறந்து விட்டுட்டு இதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துட்டு நான் போதையை ஒழிக்கிறேன், அதுக்காக முகாம்களை போடுறேன், அதுக்காக கவுன்சிலிங் கொடுக்கிறேங்கிறதெல்லாம் இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமானது. எந்த வகையிலேயும் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் கிடையாது. உண்மையிலேயே போதையை ஒழிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடி இருக்க வேண்டும். கல்வியை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு கள்ளுக்கடைகளை அரசாங்கம் கையில் எடுத்து நடத்துவது என்பது அதுல வரக்கூடிய கசானாக்கள் தான் காரணம். நான் இது ஏன் இதனுடைய வீரியத்தை புரியணும்னு சொல்றேன். நாம சமூகம் இதுல கவலைப்பட்டு நாம நம்ம சமுதாயத்தை காப்பாத்தலன்னு சொன்னா கண்டிப்பாக இங்கே பிள்ளைகளை இந்த நெட்வொர்க்ல இருந்து காப்பாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுங்கிற நாம தான் பாதுகாத்தாகணும். நம்ம பிள்ளைகளை நம்முடைய இளைஞர்களை நாம தான் கவனம் எடுத்து ஆகணும். எப்படி பிள்ளைகளை பாதுகாக்க போகிறோம்? எல்லா குற்றங்கள் மாதிரி கிடையாது போதைங்கிறது. ஏதோ கண்டிச்சோம் டப்புன்னு வெளியே வந்துட்டான், ஒரு பெரிய விஷயத்த சொன்னோம் உடனே வெளியே வந்துட்டான், இப்படி அல்ல. இது இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இது ஒரு பெரிய அளவுல இதற்காக திட்டமிட்டு பல வருடங்கள் இதற்காக முயற்சி எடுத்து ஒரு பெரிய அஜெண்டாவோடு இதை கொண்டு போகணும். அதுதான் உண்மை. போதையினுடைய விஷயங்கள் இருக்குது பாருங்க, அது ரொம்ப தூரம் ஊடுருவி அவன் போயிட்டான்னு சொல்லி சொன்னா அப்படியே முதல்ல இன்னைக்கு ஆரம்பத்துல அப்படியே பீடி சிகரெட்னு ஆரம்பிச்சு பின்னால அது மதுங்கிற மாதிரி பீருங்கிற மாதிரி அப்புறம் அப்படியே ஒன்னா போய் உச்சகட்டமாக அது கஞ்சா அபின் கொக்கைன் என்ற அடுத்தடுத்த கட்டத்துல போய் இன்னைக்கு இந்த நெட்வொர்க்கு எங்கேயோ போய் நிக்குது. ஒரு சின்ன புளி முட்டாயின்னு சொல்றான், இன்னைக்கு அவன் வாயில வச்சிருக்கிறதே தெரியாது. லேச சாதாரணமா ஒரு முட்டாய் மாதிரி வாயில போட்டுட்டு இருப்பான் இன்னைக்கு. அதுல வாயில அது அவ்வளவு பெரிய போதை. அது இதுல இதற்கு பின்னணியில இருக்கிற ஒரு பெரிய டீம் ஒர்க் ஆகுது. ஒரு 70-75 நாடுகள்ல அந்த டீமுடைய லிங்க் இருக்குது. இப்படி எல்லாம் போதை சம்பந்தமாக சுமார் இதுல ஒரு 75% இளைஞர்கள் தான் இதுல மாட்டி இருக்கிறாங்க. அதனால மிக மோசமாக இளைஞர்களை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த போதையினுடைய இந்த கலாச்சாரத்திலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன என்பதை தேடுகிற பொழுது உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் வழி சொல்லி இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை போதையிலிருந்து எப்படி மீட்டிக் கொண்டு வந்தாங்க இளைஞர்களை. அவன் விஷயத்துல நீங்க வேகமா நடவடிக்கை எடுத்தான்னா வரமாட்டான். அது எதிர் விளைவுகளை தான் கொடுக்கும். அவன் எவ்வளவு தூரத்துக்கு உள்ள போயிருக்கிறான், எந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு ஆளா இருக்கிறான், எவ்வளவு தூரத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கிறான், அதற்கு இது வெறுமனே அவனுடைய ஒழுக்க நெறிகள் மாத்திரம் அல்ல, போதையில இருக்கிறாங்கிறது மாத்திரம் அல்ல, அதனுடைய பின்னணியில அதற்காக தேவைப்படுகிற பணங்காசுகள், இந்த பணமும் பொருளாதாரமும் சேர்ந்ததுதான் இதுல பின்னி பிணைந்திருக்கிறது. அவனுடைய தனி வாழ்க்கை, அவன் சார்ந்திருக்கிற குடும்ப வாழ்க்கை, அவன் சமூகம், இப்படி இதற்கு பின்னணியில ஒரு பெரிய பாதிக்கப்படுகிற ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுது இதனுடைய பின்னணியில. எனவே இதை சாதாரணமான விஷயமாக எடுத்து நம்ம கடந்து போயிடக்கூடாது. எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்த மாதிரி அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த போதையும் பெரிய சவாலாக இருந்துச்சு. நான் இங்க பொதுப்படையாக பேச விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்கு எப்படி என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க, எவ்வளவு கவனமா முன்னெடுத்தாங்க, இதை முதல்ல தெளிவா விளங்கிக்கணும். நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயத்த யாருக்கோ பேசுறேங்கிறத நினைக்க வேண்டாம். ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கலாம், நம்ம தெருவுல இருக்கலாம், அந்த மாதிரி பசங்க நம்ம ஊர்ல இருக்கலாம்.
எங்கும் இங்க இன்னைக்கு நீக்கம் வரை நிறைந்திருக்கிறது. தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம். இன்றைக்கு அப்படியான ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கையை சுற்றி தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில போதைக்கு அடிமையா இருப்பான். ஒண்ணு மதுவாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், அபினாக இருக்கலாம், என்ன பொருட்களாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அதனால முதல்ல நம்ம இதுல என்ன யோசிக்கணும்னு சொன்னா, சொல்லப்படுகிற இந்த நடவடிக்கைகளை நம்ம வீட்டுல எல்லாம் பாதுகாக்கட்டும். நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவங்கல்ல இப்படி ஒரு பையன் இருக்கிறான் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, இப்ப அந்த பையனை இதுல இருந்து மீட்டி கொண்டு வர்றது எப்படி? ஏன்னா முள்ளுல விழுந்த சேலம் மாதிரி ரொம்ப கவனமாக நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், மற்ற பாவங்கள் மாதிரி கிடையாது மது, போதங்கள். ஏன்னா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், அருவருப்பான பாவங்களில் தலையான பாவம் மதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு என்ன அர்த்தம்? பாவங்களின் தாயின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, பாவங்களுக்கு முக்கியத்துவமா இல்லை, அருவருப்பான பாவங்கள்ல தலையான பாவம்னா என்ன அர்த்தம்னா, சில பாவம் இருக்குது, அந்த பாவத்தை அவன் செஞ்சா அவனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா இதுல முதல்ல அவன் இழக்கிறதே மானத்தை தான் இழப்பான். ஹபாயிஸ்ங்கிற வார்த்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா பயன்படுத்தல, குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. அருவருப்பான காரியத்தை ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா அதுக்கு பின்னால அவன் வேற எந்த நாகரிகத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. யாரையாவது மதிக்கணும்லாங்க, பெற்றவங்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், சமுதாயத்துல நிர்வாகிகளை மதிக்கணும். யாரையாவது மதிச்சா தானே அவன் திருப்பி கொண்டு வர முடியும். இந்த பாவம்ங்கிறதே அவனை எடுக்கிறதே அறிவைத்தான் முதல்ல மழுங்க வைக்கும். அரபிகள் பேர் வச்சா அல்லாஹு அக்பர். உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் அல்லாஹு தஆலா அரபியா தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? அரபு மொழியை ஏன் பேச வச்சான் தெரியுமா? ஏன் அந்த பூமியில எல்லாம் பிறக்க வச்சான்? ஒரு 3 காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா விளங்கிக்கங்க, அரபிகளை பொறுத்த வரைக்கும், அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸீஹுல் லிசான். மொழியிலேயே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றது அரபியில மட்டும்தான் சொல்ல முடியும். அரபு மொழியில ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோமோ, எந்த உணர்வை கொண்டு வரமோ, அது தெளிவா எத்தனை மொழியும் சொன்னா கூட அரபு மொழி மாதிரி சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் முதல்ல இந்த தாவாவை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அரபு மொழியை தேர்வு செஞ்சான். அரபு மொழியில போதைக்கும் மதுவுக்கும் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஹம்ருன்னு சொல்லுவாங்க. ஹம்ருன்னா என்ன அர்த்தம்னா மூடின்னு அர்த்தம், மறைக்கிறதுன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹம்ருக்கு ஏன் ஹம்ருன்னு அரபிகள் பேர் வச்சாங்க தெரியுமா? மா ஹாமரல் அக்ல, அது முதல்ல அறிவை மறைக்குமா, முதல்ல அறிவுக்கு முதல்ல மூடி போட்டுரும், முதல்ல அவன் அறிவை விட்டுருவான். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறதுல படிச்சவன் தான் 70% மேல இருக்கிறான். படிச்சவங்க தான் இன்னைக்கு போதையில மாட்டி இருக்கிறதுல, படிக்காதவனை விட படிச்சவங்க 70% பேர் இதுல இருக்கிறாங்க. அப்ப அவன் அக்கல் என்னாச்சு, அவன் அறிவு என்னாச்சு, அவன் படிச்சது என்னாச்சு? முதல்ல அந்த அறிவுக்கு தான் முதல்ல மூடி, முதல்ல அதை மறைச்சிரும். முதல்ல அதை மறைச்சிட்டாலே அதுக்கு பிறகு உம்முல் ஹபாயிஸ், அது ஒரு அருவருப்பானதுன்னு தெரியாது, அநாகரிகமானதுன்னு தெரியாது, தாய் எதுன்னு தெரியாது, தாரம் எதுன்னு தெரியாது, இந்த சமூகத்துக்கு முன்னால இப்படி செய்யறவன் தெரியாது, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறவன் தெரியாது. அறிவு இல்லைன்னா ஒருத்தனுக்கு என்னங்க இருக்கும்? ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதே அறிவு தான். ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா முதல்ல நஃப்ஸ படைச்சான், பின்னால அறிவை படைச்சான். நஃப்ஸ படைச்சு முன்னாலவான்னு சொன்னா அது பின்னால போச்சு, பின்னால போன்னு சொன்னா அது முன்னால வந்துச்சு. அக்களை படைச்சான், அறிவை படைச்சான், முன்னாலவான்னு சொன்னா முன்னால வந்துச்சு, பின்னால போன்னு சொன்னா அது பின்னால போச்சு. அல்லாஹ் சொன்னா முதல்ல என் சொல்ல மீறினது நீ தான் நஃப்ஸு, அதனால உனக்கு எஜமானனாக நான் அக்களை வச்சிருக்கிறேன், அக்கள் எனக்கு கட்டுப்படும். அப்ப நஃப்ஸு பேச்சை கேட்காதீங்க, அறிவு பேச்சை கேட்டுதான் செயல்படணும். அது அப்ப நஃப்ஸுக்கு அறிவு தான் என்ன செய்யுது, வழி நடத்துது. அந்த அறிவுக்கே திற விழுந்துருச்சுன்னா, நான் இதையே எல்லா தலைப்புகள் மாதிரி நாங்க உட்கார்ந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விரும்பல. நான் இதை ஒரு பயானாகவோ இதை ஒரு அந்த மாதிரி எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி, அல்லது கொஞ்ச நேரம் உட்காந்து பயானை ரசிச்சுட்டு போகலான்னு அப்படி தயவு செய்து அந்த நியத்துல வராதிங்க. சமுதாயம் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான சக்கராத்து நிலையில கிடக்குது இந்த விஷயத்துல. இனியும் கவலைப்படலைன்னா சமுதாயம் பெரிய அகல பாதாளத்துக்கு போயிடும். எங்கேயோ ஒரு வீட்டுல வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியல, எங்கேயோ வீட்டுல தானே வருது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வீட்டுல தானே அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க நாம நினைக்கிறோம்.
நம்ம வீட்டுல வந்துனாதான் அதனுடைய வலி வேதனை என்னங்கிறது தெரியும். நாம் ஒவ்வொருவர்களும் ஒரு முஸ்லீமுங்கிறது ஒரே உடல் மாதிரி. என் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னா நானும் இதுல கவலையோடு தான் இருக்கணும். இதை ஒரு தசிக்கியா வகுப்பா எடுத்துக்கங்க, ஒரு தர்பியா வகுப்பா எடுத்துக்கங்க. இத என்ன செய்ய போறோம் நாம? அந்த பிள்ளைகளை, இளைஞர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மீட்டி கொண்டு வந்தாங்க, இந்த மது புரட்சியிலிருந்து எப்படி, போதை புரட்சியிலிருந்து சமுதாயத்தை எப்படி பாதுகாத்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான ஒரு பாடமாகத்தான் நான் இதை சொல்ல போறேன். நீங்க இதை கவனத்தோடு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, வரலாற்றை நம்ம உள்வாங்கிட்டு அதை சமுதாயத்திற்கு அப்ளை பண்ணணும். எனவே மாகாமரல் அக்கல், இது அறிவை மறைக்கிற அநாகரீகமான இந்த பாவம். எனவே இந்த பாவத்தை செய்யறவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான், எதையும் இது பண்ண மாட்டான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். எனவே அப்படிப்பட்ட ஒருத்தன் நீங்க நினைக்கிறீங்க அவனும் பள்ளிவாசலுக்கு வரான் தானே, அசரத்துமார்கள் பயான கேட்கிறான் தானே? கிடையாது, கிடையவே கிடையாது. அவனுக்கு எந்த வகையிலையுமே மார்க்க விஷயங்கள் போறதே கிடையாது. ஜும்மாவுக்கு அவன் உட்கார்ந்து பயான கேட்கறதே பெரிய விஷயம். அவன் வரதே பயான் முடிஞ்ச பிறகு தான் அவன் வரவே செய்வான். கடைசியா வந்து நின்று, அப்படியே வந்தாலும் கடைசியா வந்து நின்று தொழுதுட்டு அப்படியே போயிடுவான். இன்னைக்கு அப்படி அடிமையாக இருக்கிற, போதைக்கு அடிமையாக இருக்கிற காலேஜினுடைய பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் ஜும்மா உண்டா என்னன்னே தெரியல. எத்தனை காலேஜுகள்ல ஜும்மாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அல்லது பிள்ளைகள் போய் தொழுகிறாங்க, வக்து எத்தனை பிள்ளைங்க தொழுகிறாங்க. நான் இதை ஏன் தொழுகையை பெருசா சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒரு மதுவ போதையிலிருந்து ஒரு சமுதாயத்தை ஒழிக்கணும்னா, போதையை ஒழிக்கணும்னா ஆன்மீகமும் தொழுகையும் சார்ந்தது தான். அது எல்லாத்தையும், எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனவே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி ஒழிச்சாங்க, இதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க? நான் அதுக்கு முதல்ல ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய புரட்சிகளை செஞ்சாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை கேட்டுட்டு வருவீங்க, குடும்பவியல், அரசியல், ஆன்மீகம், பல்வேறு தலைப்புகள்ல நீங்க கேட்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட சவாலான காரியங்கள்ல ஒண்ணு என்னன்னா, அரபிகளை, அந்த மக்களை போதையிலிருந்து வெளியே கொண்டு வருது. ஏன்னா அரபுகள் மாதிரி குடிக்க முடியாது. நீங்க வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா, குடிகாரர்கள்ல, மது பிரியர்கள்ல, மொடா குடிகாரர்கள்லாம் அவர்கள் இருந்தார். அரபிகள் மாதிரி உலகத்துல குடிகாரர்கள் இல்லவே இல்லை. எனி டைம் போதையில தான் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகிற பொழுது அரபுகளினுடைய நிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, மது மாதுகளினுடைய மடியில மதிமயங்கி கடந்த கூட்டம் அவர்கள். மதுதான் அவர்கள் எழுந்திருச்ச உடனே மதுவுக்கு பிரியப்பட்ட இப்படி ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு 20 வருஷம் ஆச்சு. இதுவே முதல்ல நீங்க அடிப்படையாக விளங்கிக்கிற முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னா, களிமா வந்துச்சு, தொழுகை வந்துச்சு, நோன்பு, ஜகாத்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் மதுவிலிருந்து முழுசா சட்ட ரீதியாக கொண்டு வந்து தடுத்து அந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வருவதற்கு 20 வருஷம் திட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நான் என்ன சொல்றேன், இளைஞர்கள் மேல கவலைப்பட்டு ஒரு கூட்டம் போட்டோம், போதை ஒழிப்பு கூட்டம் நடத்தினோம், போதை ஒழிப்பு ஒரு மாநாடு நடத்திட்டோம், போதை ஒழிப்பு அவேர்னஸ் முகாம் நடத்தினோம், விழிப்புணர்வு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கூட்டத்துல முடிகிற காரியம் இல்லை. நீங்க விளங்கணும். நான் இதை சொல்ற அநேகமா பிராக்டிக்கலா உங்களுக்கு இதை புரியும் நினைக்கிறேன்னா, ஏன்னா இது ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பயான்லையோ அந்த பிள்ளைகளை இதை வெளியே கொண்டு வர்றது இல்ல, இது நமக்கு நோக்கம் அல்ல. இதன் தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் இருக்கு. இதுக்காக நம்ம பொறுமையாகத்தான் முன்னெடுக்கணும், ரொம்ப கவனமாகத்தான் முன்னெடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் அதை எடுத்துட்டு போனாங்க என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்கு முன்னால முதல்ல நான் ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்தியறேன். இந்த 20 வருஷம் ஏன் தேவைப்பட்டுச்சு? மக்காவுல இருந்த வரைக்கும் மது ஒழிக்கப்படவில்லை, மதீனாவுக்கு வந்த பின்னாலேயும் மது ஒழிக்கப்படலை. மது ஹராமுங்கிற தெளிவாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணது ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் டிக்ளேர் ஆகுது. மதீனால 8 வருஷம், மக்கால 13 வருஷம், சுமார் ஒரு 20 வருஷம், 21 வருஷம். என்ன நடந்துச்சு இந்த 20 வருஷத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடி எடுத்து வச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி ஒவ்வொரு நிலையாக இதை எப்படி எடுத்துட்டு போனாங்க?
முதல் விஷயம், ஆரம்பத்துல உண்மையிலேயே மதுவுல வந்த உடனே நீ அந்த பழக்கத்தை விட்டுருப்பா. ஏன்னா அப்ப பழகினா பிரச்சனை இல்லை, ஏற்கனவே பழகி உள்ள போயிருக்கிறான். 5 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும், 15 வருஷம், 20 வருஷம், இப்படி போதைக்கு அடிமையாகி உள்ள இருப்பான். அப்படி இருந்தவன நீங்க ஒரு இதுல நீ மது அது ஹராம் அப்படின்னு சொன்னாலும் வெளியே வர மாட்டான். போதை ஹராம், கஞ்சா ஹராம், உன்னை கெடுத்துரும் இப்படி சொன்னாலும் வெளியே வர மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காகத்தான் அணுவணுவாக இதை முதல்ல எப்படி எப்படி ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. குர்ஆன் இது எப்படி முன்னெடுத்துச்சு. இஸ்லாம் இந்த போதை ஒழிப்புல உலகத்துல ஜெயிச்சு காமிச்சிச்சு. பொருளாதாரத்துல செஞ்ச மாதிரி இஸ்லாம் போதை ஒழிப்புலையும் ஜெயிச்சு காமிச்சிச்சு. போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பத்துல விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது ஆரம்ப நிலை மட்டும்தான். இந்த விழிப்புணர்வு, விழிப்புணர்வுனா என்ன? ஹம்ருனுடைய வீரியம் என்ன, அதனுடைய மோசமான நிலை என்ன, அது பெரிய பாவம், அதை செய்யக்கூடாது, அது நரகத்தினுடைய, அப்படி குடிக்கிறவங்க, மது குடிக்கிறவங்க நரகத்தினுடைய சீர்சலங்கள் அவர்களுக்கு தரப்படும், கபூர்ல இப்படி உண்டு, இந்த மாதிரி நிலையில மூத்தாயிட்டா அவர் காபிதி வசனின், அது சிலை வணங்கிய போல மூத்தாயிடுவாரு, மது இருக்கிற நிலையில, போதையான நிலையில. இந்த மாதிரியான ஹதீஸுகள் நிறைய இருக்குது. இது அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஆனா இது மட்டும் தீர்வு கிடையாது. இது முதல் தீர்வு. முதல்ல இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறது, விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறது, பயான்கள் நடத்துறது, அவங்களுக்கு அதுக்குள்ள அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்றது, இது ஒரு நிலைப்பாடு. இதை மட்டுமே நின்று நான் பேச விரும்பல, ஏன்னா இது மட்டுமே நோக்கம் அல்ல. அதை தாண்டி இப்படியே அதனுடைய அலுவலகானில் ஹம்ரி வல் மைசிரி, மது குறித்தும் சூதாட்டம் குறித்தும் நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்ரிஹிமா, இதனுடைய பாவம், இதனால் கிடைக்கிற கொஞ்சம் காசு பணத்தை விட பாவம் ரொம்ப பெருசு. அரசாங்கம் விளையாட்டு என்னன்னா, மதுனால வரக்கூடிய சம்பாத்தியத்தை விட அதனால நோயாளியாகி அரசாங்கம் செலவு பண்ணுது பாருங்க, அதை விட மேலான காசு. அதனால ஏற்பட்டு அவன் நோயாளியாகி கவர்மெண்ட் செலவு பண்ணுது பாருங்க, அது வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமானது. அப்படி வரக்கூடிய பணம் அது அப்படித்தானே போகுது. மதுவனுடைய நன்மை, போதையினுடைய நன்மை பணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பணத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்களை அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்படல. குடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, குடிப்பாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுகுவாங்க. தொழுக கடமையாயிடுச்சு. தொழுக கடமையானாலும் மதுவை நிறுத்தல. போருக்கு வந்தாலும், பத்ர் போர் நடக்குது, மதுவை நிறுத்தல. சில சஹாபாக்கள், உஹது போர் நடந்துச்சு, மதுவும் இருந்துச்சு, கந்தக் போர் நடந்துச்சு, மதுவையும் குடிச்சாங்க. பத்ர் போர்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இடுப்புல நிறைய சஹாபாக்கள் மதுவை சொறி இருந்தாங்க. போர்க்களத்துல வச்சு குடிப்பாங்க, போர்க்களத்துல குடிச்சிட்டு போர் செய்வாங்க. தடை செய்யப்படல. அது தடை செய்யப்படாத காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க, நீ அமல் செய். இதெல்லாம் என்ன தெரியுமா? அவன் குடிகாரங்கிறதுனால முதல்ல நம்ம ஒதுக்க கூடாது. அவன் முதல்ல பள்ளிவாசலுக்கு வர வைங்க. அவன் மதுவுல இருக்கட்டும், தினமும் குடிக்கிறான் வைங்க, போதையில இருக்கிறான், முதல்ல பள்ளிவாசலுக்கு வர வைங்க. தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க, மஸ்ஜிதுக்கு வரட்டும். முதல்ல இந்த நிலைப்பாடு, இந்த நிலையை முதல்ல அவனை சமூகத்தை விட்டு ஒதுக்கிடக்கூடாது. முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் நடவடிக்கை என்னன்னா, குடிகாரர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்குனா, தெளிவா விளங்கி வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தை விட்டு ஒதுக்குனா, நம்ம சமுதாயத்தை விட்டு ஒதுக்குனா, பள்ளி மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் சார்ந்த விஷயங்களை விட்டு ஒதுக்குனா, ஒரு காலத்திலேயும் அவனை திருத்திட முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தெளிவான ட்ரீட்மெண்ட். வச்சு கூட வச்சுதான் திருத்தணும், கூட வச்சுதான் திருத்தணும். சமூகத்தை ஒட்டி வாழ வைக்கணும். சமுதாயத்தினுடைய பொறுப்பு கொடுக்கணும். அவன்கிட்ட பள்ளியினுடைய பொறுப்புகளை கொடுக்கணும். களப்பணி செய்யறதுக்கு அவன்கிட்ட கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட இருந்தாங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு, அபூ அய்யூப் ரலியல்லாஹு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தவங்க. அனஸ் ரலியல்லாஹுனா எங்க வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அனஸ் ரலியல்லாஹு வேலை பார்த்ததே குந்து சாக்கையல் கௌம், மதீனாவினுடைய மதுக்கடையில தான் வேலை பார்த்தாங்க.
தடை செய்யப்படுறதுக்கு முன்னால சஹாபிகளை பத்தி பேசுற விஷயங்கள் இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். இதுல ஆரம்ப காலகட்டத்தில் அனஸ் ரலியல்லாஹு புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, குந்து சாக்கையல் போ, என்ன தடை செய்யப்படாத வரைக்கும் எல்லாம் ஹலால் தானே, ஷரியத்துல தடை செய்யப்படலையே. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கல. தடை செஞ்ச பின்னால எப்படி நடந்துக்கிட்டாங்க? அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அப்துல்லா ஷாபன் கவியன், ஒரு இளைஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ரொம்ப நெருங்கி பழகுவார், நபியோடு ரொம்ப அந்யோன்யமா பழகுவார். சஹாபாக்கள் சொல்றாங்க இவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி பழகினாரு. ஆனால் கான முதம்மின் ஹம்ரே, அவர் ஒரு மது பிரியர்ங்கிறார். அவர் ஒரு மது பிரியர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. ஆனா மது குடித்ததற்காக இஸ்லாமிய சட்டம் உண்டு. என்ன செய்வாங்க? ஆரம்பத்துல எல்லாம் மது குடித்ததற்காக கம்புகளை கொண்டும் செருப்புகளை கொண்டும் அடிப்பாங்க. இதுதான் ஆரம்பத்துல சட்டமா இருந்துச்சு. பின்னால அது பொது இடத்துல வந்து சவுக்கடி கொடுக்கணும், 40 சவுக்கடின்னு சொல்லிட்டு சட்டமாச்சு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில மது குடிக்கிறவங்க அதிகமான உடனே 80 சவுக்கடியாக அதை மாத்தினாங்க. மதுவுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லிட்டு இது ஒரு நிலைப்பாடு இருக்குது. மது குடித்ததற்காக அவர் கொண்டு வரப்படுவார், சவுக்கடி கொடுக்கப்படும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை அவர் மது குடித்து விட்டார் என்று சொல்லி கொண்டு வரப்பட்டுச்சு, சவுக்கடி கொடுக்கப்படும். உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபப்பட்டு சொன்ன வார்த்தை தான், அல்லாஹும்ம லஅன்ஹு மா அக்ஸர் மா யுதாபி, யா அல்லாஹ் இவரை சபிச்சு நாசமாக்கு, எத்தனை தடவை தான் இந்த பாவத்தை செய்யறாரு, திருந்த மாட்டுக்காராரு, திரும்ப திரும்ப குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இதை கேள்விப்பட்டு துடிச்சு போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே லா தல்அனுஹு, அவரை திட்டாதீர்கள், அவரை சபிக்காதீர்கள், ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் மது குடிக்கலாம் ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். இந்த ஹதீஸுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? நபி நினைச்சிருந்தா அவரை தூரமா வச்சிருக்கலாம், அவரை ஒதுக்கி வச்சிருக்கலாம். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் உள்ள நேசம் அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மஹப்பத்து, அந்த நேசம் அவரை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங். நமக்கு போதைக்கு அடிமையான அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் மேல ரசூல் மேல மஹப்பத்தை உண்டாகும். அல்லாஹ் ரசூல் மேல அன்பு வரணும். அன்பு வர மாதிரியான விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்பிக்கை வர மாதிரி சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பத்தி சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தை பத்தி சொல்லணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள். எனவே அந்த காலகட்டத்துல மது குடிப்பார்கள், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகுவாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. மார்க்க விட்டுட்டு இருந்துச்சு, போர் செய்வாங்க, மது தொடர்பு வச்சிருப்பாங்க. மார்க்க விட்டுச்சு, அப்படித்தான் விட்டுச்சு, அதுல இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் மதீனாவுக்கு வந்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, ஒரு பார்ட்டி. பெரும்பாலும் பார்ட்டியில குடிப்பாங்க. அது ஒரு பழக்கம், இன்னைக்கு உள்ள பழக்கம் கிடையாது. அன்றைக்கும் அந்த அரபிகள்கிட்ட அது இருந்துச்சு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. ஆனா அப்படி பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் இருந்தா கூட அதுல கண்டிப்பாக மது இருக்கும், குடிப்பாங்க. ஆனா தொழுகை நேரம் வந்துட்டுன்னு வைங்க, அங்கேயே ஜமாத் நடக்கும். இப்படித்தான் இந்த நிலையில தான் அப்படி ஒரு நிலை நடந்துச்சு. அப்போ அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய பார்ட்டி முடிஞ்ச உடனே தொழுகையினுடைய நேரம், மக்ரிபினுடைய நேரம், ஒரு சஹாபி தொலை வைக்கிறாரு. எல்லா சஹாபாக்களும் பின்னால. எனவே மது குடித்தவர்கள் போதையில நிக்கிறாங்க. அரபிகள்ல பின்னால சஹாபிகளாக ஆனவங்கள்ல மதுவனுடைய வாடையே தொடல அப்படிங்கிற மாதிரி உள்ள சஹாபாக்கள் ரொம்ப கம்மி. அபூபக்கர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இந்த மாதிரியான சஹாபாக்கள் ஐயாமுல் ஜாஹிலியா இருக்கு பாருங்க, அறியாமை காலம் சொல்ற பாருங்க, இஸ்லாத்துக்கு முன்னால அந்த காலகட்டத்துல கூட இவங்க எல்லாம் மதுவை தொட்டது கிடையாது. இந்த மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் என்ன, அது ஒரு பொது உடைமையா இருந்துச்சு. அது இல்லைன்னா இன்னைக்கு சொல்றான் இல்லையா, இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா எதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா, அதே மாதிரி தான் அன்னைக்கும் பார்ப்பாங்க. அது ஒரு குற்றமா தெரிஞ்சா தானே அவங்களுக்கு தெரியும். அதனால ஏற்படுற விளைவு அது அவங்களுக்கு ஒரு குற்றமாவே தெரியல. ஒரு பொதுவாக ஒரு வீட்டுல ஒரு விசேஷம்னா தாராளமா அந்த பார்ட்டி இருக்கும், மது பார்ட்டி வைப்பாங்க. அன்றைக்கு ஒரு சஹாபி மக்ரிப் தொலை வைக்கிறாரு.
மகரிப் தொலை வைக்கும் போது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதுறாரு. லா அஅபுது மா தஅபுதூன் அப்படின்னு ஓதணும். அஅபுது மா தஅபுதூன் சொல்லி போதையில ஓதுனாரு. லா அப்படிங்கிறத விட்டுட்டார். போதையில எப்படி ஓடுறாரு? லா அஅபுது மா தஅபுதூன் ஓதுறதுக்கு பதிலா அஅபுது மா தஅபுதூன் அப்படிங்கிறாரு. நீங்க வணங்குற அந்த தெய்வங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு ஷிர்கான வார்த்தை. தொழுகையில எவ்வளவு ஒரு இதான ஒரு வார்த்தை, அர்த்தம் எப்படி மாறி போற வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா இந்த பிரச்சனை சஹாபிகளுக்கு மத்தியில பெரிய அளவுல பரவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கவனத்துக்கு போகுது. அப்போ அல்லாஹ் அதுக்கு அடுத்து என்ன சூழ நடவடிக்கை எடுக்க சொன்னான். என்ன நடவடிக்கை? அப்ப கூட பாருங்க, ஷிர்கான வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிற அந்த கோணத்தில் அதை பாவமா எடுத்துட்டு போல. அந்த நேரத்திலையும் கூட ரொம்ப அழகான பயிற்சியை பாருங்க. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே, லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, போதையில இருக்கும் போது நீ தொழுகைக்கு வரக்கூடாது. போதை, இதுல ரெண்டு விஷயம். நீ போதையில இருக்கும் போது என் வீட்டுக்கு வராதன்னு ஒருத்தனை விரட்டுனா அவனுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்ப தொழுகைங்கிறது சஹாபிகளுக்கு உயிரை விட மேல மதிச்சாங்க. ஏன்னா அல்லாஹ் முதல்ல தொழுகையை பத்தியான இதை அல்லாஹ் உள்ளத்துல என்ன செஞ்சுட்டான்? தொழுகையை பத்தியான கண்ணியத்தையும் உயர்வையும் கல்புல அல்லாஹ் ஏத்திட்டான். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சுட்டாங்க? முதல்ல கல்புல ஏத்திட்டாங்க. தொழுகை தான் எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தங்கள்ட்ட போய் நீ பள்ளிவாசலுக்கு வராத, நீ தொழுகைக்கு வராத அப்படின்னு சொன்னா, ஆஹா, இந்த போதையினால, இந்த பழக்கத்தினால நம்ம பள்ளிவாசலை இழக்கிறோமே, தொழுகையை இழக்கிறோமே, அந்த கஷ்டம் முதல்ல வரும் பாருங்க. அல்லாஹ் அங்கதான் பயிற்சி கொடுக்கிறான். அவங்களுக்கு அந்த பயிற்சி தான் ஏற்பட்டுச்சு. மஸ்ஜிதுக்கு வராத, நீ தொழுகைக்கு வராத, காலமா தப்போடுவோன, நீ என்ன சொல்றங்கிறது உனக்கே விளங்காத அளவுக்கு நீ நிலையில இருக்கும்போது என்ன செய்யாத. இந்த ஆயத்து இறங்குனதுக்கு பின்னால என்ன, இந்த ஆயத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சுன்னா, இந்த ஆயத்து இறங்கின உடனே திடீர்னு எல்லாம் அவங்க மதுவை நிறுத்தல. காலையில குடிப்பாங்க. காலையில குடிச்சா நுகர் வரைக்கும் டைம் இருக்குது, சரியா? அதுக்குள்ள போதை தெளிஞ்சிடும். பின்னால நுகர் பகல்ல ஃபுல்லா குடிக்க மாட்டாங்க, பின்னால நைட்டு குடிப்பாங்க, காலையில வரைக்கும் தெளிவாயிடும். இது என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 தடவை எனி டைமும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள இந்த தொழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்ன கண்ட்ரோல் பண்ணுது? கண்டிப்பாக இதுக்காக நான் தொழுகையை விட முடியாது. சஹாபிகளை பாருங்க, தொழுகையை விட முடியாது, ஆனா பழக்கத்தையும் சீக்கிரம் விட்டுற முடியாது. அப்படித்தானே? ஒரு அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு அப்துல் ஆதத், மனுஷன் பழக்கத்துக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஒரு பழக்கம் தாங்க. நம்ம பழகிட்டா எதுவா இருந்தாலும் அது நமக்கு லேஸ் ஆயிடும். தஹஜ்ஜத் தொழுகிறாங்களா, எப்படி பழக்கமாகுது? தஹஜ்ஜத்ங்கிறது பழக்கம் தான். அப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுவாம இருந்து பாருங்க, அவங்களுக்கு அது பெருசா தெரியும். அது ஃபஜ்ருக்கு எழுந்திருச்சு பழகி இருக்கிறாங்க, பழக்கத்துல எழுந்திருக்கலாம் வைங்க. சரி, முஸ்லீம்களை விடுங்க, முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர் நடுராத்திரி 4 மணிக்கு எஞ்சிருவாங்க. பெரிய பெரிய தலைவர்களை நீங்க கேட்டு பாருங்க, அந்த 4 மணிக்கு அது பழக்கம். அது அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியல. எனவே நான் இங்க நடத்துறது பயிற்சி வகுப்புகளை பிராக்டிக்கலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழிச்சாங்கிறத ஒரு பாடமாக, ஒரு திட்டத்தோடு இதை முன்னெடுத்துட்டு போகணும். என்னாச்சு? இதுல 10 தடவை குடிக்கிறவங்க 2 தடவைன்னு பிக்ஸ் பண்ணாங்க. என்ன செய்வாங்க? இஷாவுக்கு பின்னால குடிப்பாங்க, காலையில கூட போதை தெளிஞ்சு போகும். பின்னால ஃபஜ்ருக்கு பின்னால குடிப்பாங்க. என்ன செய்வோம்? ஃபஜ்ருக்கு பின்னால குடிக்கிறவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி. ஏன்னா வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, பெரும்பாலும் ஒர்க்கு போவாங்க. வேலைக்கு போறதுனால வேலைக்கு போற நேரத்துல குடிக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால பெரும்பாலும் இரவு நேரங்கள் 2 நேரம் ஆச்சு, 2 நேரம் 1 நேரம் ஆச்சு. இப்படி சில காலங்கள் கழிஞ்சிச்சுங்க, இப்படி சில காலங்கள் போச்சு, குறிப்பிட்ட அளவுக்கு குறைச்சிச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பார்ட்டி, இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர் வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது. ஒரு பெரிய பார்ட்டியில அங்கேயும் மது இருந்துச்சு, குடிச்சாங்க.
இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, சாத் ரலியல்லாஹு. இந்த சஹாபாக்களை பத்தி இந்த இடத்துல நான் சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கணும்னா, இது தடை செய்யப்படாத காலகட்டம், அதைத்தான் விளங்கணும். தடை செஞ்சிட்டான் அல்லாஹ், ரசூலும் அல்லாஹும் தடை செஞ்சிட்டாங்க, அதுக்கு பிறகு எப்படி மாறினாங்கிறத தான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பயிற்சியாக கொண்டு வந்து உத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹுனுடைய வீட்டில் நடந்த அந்த பார்ட்டியில போதையில கவிதை படிக்கிறாரு சஅத் இப்னு அபி வக்காஸ். அந்த கவிதையில போதையில இருக்கிறவங்க தான் வார்த்தைகள் எப்படிலாம் வரும் தெரியாத, ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை வந்து விழ அது சண்டையா மாற, அது முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் சண்டையா மாற, ஒரு பெரிய குழப்பமாக அடிதடி கைகலப்பாக போதையில ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் கவிதைங்கிற பேர்ல. அது ஒரு பெரிய சண்டையை கொண்டு வந்து இழுத்து விட்டுடுச்சு. கூஹூன் பெரிய அளவுல மதீனால அது ஒரு பெரிய 2 டீமா நிக்குது. அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மதுவனுடைய மொத்தமாக தடை செய்யப்படுற ஆயத்தை இப்பதான் வருது. என்ன இறக்குனா அல்லாஹ்? சூரத்துல் மாயிதால யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமின்களே இன்னமல் ஹம்ரு மது வல் மைசிரு சூதாட்டம் வல் அன்சாபு சிலை வணக்கம் வல் அஸ்லாமு குறிபார்க்குதல் ஜோசியம் பார்க்குதல் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது பூரா ஷைத்தானுடைய அருவருப்பான செயல். ஃபஜ்தனிபூஹு விலகிக்கங்க நல்லா உத்தரவு போட்டான். இது உத்தரவு, விலகிக்கங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஜெயிப்பீங்க. இவ்வளவு கடுமையாக சட்ட ரீதியான ஆயத்து இதுவரைக்கும் வந்ததில்லை. அதுக்கு அடுத்த ஆயத்தை பாருங்க. இன்னமா யுரீது ஷைத்தானு, இந்த மதுவின் மூலமாக ஷைத்தான் அய்யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் பக்லாஅ, உங்களுக்கு மத்தியில விரோதத்தையும் கோபத்தையும் ஷைத்தான் ஏற்படுத்துறான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வானிஸலா, தொழுகையை விட்டும் அல்லாஹ்வுடைய zikரை விட்டும் உங்களை அவன் தடுக்கிறான். ஃபால் அன்தும் முன்தகும், விலகிக்கிடுவீங்க தானே அல்லாஹ் கேட்டான். ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இங்கதாங்க நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சட்டம் சொல்றான், அதே சமயத்துல அதுல ஒரு இரக்கத்தையும் பாருங்க. ஃபால் அன்தும் முன்தகூன், விலகுவீங்க தானே. அல்லாஹ் இப்படி கேட்கணும், என்னங்க தேவை? மது பிரியர்கள்ட்ட போதை பிரியர்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவது போது இரக்கமும் கனிவும் நமக்கு இருக்கணும். இந்த வார்த்தை அதை சொல்லுது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை அற்புதமா பயன்படுத்தி அல்லாஹ் மது ஒழிப்பு சட்டத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்திட்டான். இந்த ஆயத்து இறங்குகிற பொழுது நான் சொன்ன பாருங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி தான் மதீனாவுல மது கடை வச்சிருந்தாங்க. நான் குந்து சாக்கையில் கோம் ஊத்திட்டு இருந்தேன். ஒருத்தர் ஓடி வந்து இப்படி ஒரு ஆயத்து இறங்கிடுச்சுன்னு சொன்ன உடனே கையில வச்சிருந்தவங்களுடைய பாட்டில் கீழே விழுந்துச்சு, வாயில வச்சிருந்தவங்க துப்புனாங்க, தொண்டைக்குழியில போனவங்க அப்படியே வாமிட் எடுத்தாங்க. பெரிய பெரிய தேக்சாக்கள்ல வச்சிருந்த மதுவை அப்படியே கொட்டினார். மதீனா முழுக்க அன்றைக்கு ஆறுகளாக ஓடிச்சு. மதீனா முழுக்க அன்றைக்கு மதுவாறுவாக ஓடிச்சு. அல்லாஹ் தடை செஞ்சா அதுல இருந்து அந்த மக்கள் வெளியே வந்தாங்க. ஆனால் தடை செய்யப்பட்டதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்து எடுத்த நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சஹாபிகளுடைய உள்ளத்துல அதை பதிய வைக்கிற மாதிரி சில காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயம் தான் ரொம்ப கவனிக்கணும். மது வந்துருச்சு இல்லையா, தடை வந்துருச்சு. தடை வந்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்டங்களை நியதிகளை சஹாபிகளுக்கு சொன்னாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே வீடுகள்ல மதுவை என்னென்ன பாத்திரங்களை நீங்க வச்சிருப்பீங்களோ, இது நல்ல கவனிங்க. மதுவை போதை பொருளை என்னென்ன பாத்திரங்களை, இந்த குடுவை மண் சட்டி இப்படி ஒரு 4-5 பாத்திரங்களை அது மதுக்காண்டியே பயன்படுத்துவாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பாத்திரங்களை பயன்படுத்துறது 3 வருஷத்துக்கு ஹராமுட்டாங்க சிலவாஸ். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த நினைப்பு வரும் இல்லையா? ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமா இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும்.
அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஞாபகம் வராம இருக்கிறதுக்கு, ஒரு போதைக்கு அடிமையான, கஞ்சாவுக்கு அடிமையானவன் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது மீண்டும் அவனுக்கு அந்த நினைவுகள் வராம இருக்கிறதுக்கு இன்றைக்கு அதை சில ஊசிகள் போடுறாங்க, சில மாத்திரைகளை கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு கவுன்சிலிங் அப்படித்தானே கொடுக்குறாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னா அவனுக்கு அந்த நினைப்பு வராம இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்ன வார்த்தை, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தூக்கி உடைச்சு போட்டுருங்கன்னு. வீட்டுல ஏற்கனவே நீங்க மது வச்சிருப்பீங்க இல்லையா, மண் சட்டி, அந்த சட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஹலால் தான். இப்போ பழக்கம்ங்கிறது சீக்கிரம் மாறிடாது, அப்படித்தானே? ஏன்னா தடை வந்துட்டா கூட சீக்கிரம் அதுல மாத்துறதுக்கு சில பயிற்சிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல களிமா சொன்னதற்கு முன்னால சஹாபிகள் என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பத்துல எங்க போனாலும் சின்ன சிலைகளை செஞ்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. சின்ன சிலையை செஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்க, வெளியூர்களுக்கு எங்கேயாவது போனா எடுத்து அதை அப்படி வழங்குவாங்க. இது எப்போ இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால அவங்கள்ட்ட அப்படி ஒரு பழக்கம் அரபுகள்கிட்ட. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாலேயும் சில பேர்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு புதுசா வந்தவங்க தானே, இஸ்லாத்தை பத்தி சரியான முறையில இன்னும் தெரிவாகனால அந்த சிலைகளை, சின்ன சிலைகள் என்ன செஞ்சிருவாங்க, தொழுகும் போது கூட தங்களுடைய கக்கத்துல வச்சிருப்பாங்க, வச்சுட்டு தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இது செய்தி கிடைச்சிச்சு. என்ன செய்தி கிடைச்சிச்சு? சில இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க தொழுகைக்கு வந்தாலும் அந்த சிலைகளை தங்களுடைய கக்கத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி கிடைச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான் சொல்லும் போது கையை உயர்த்த மாட்டாங்க. ஹனஃபியாக்கள் அப்படி செய்யறாங்க இல்லையா? ஹனஃபிகளுடைய அந்த ஹதீஸ் படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலங்கள் கையை உயர்த்தாம சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா இப்படித்தான் ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் போது சொன்னாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான் சொல்லும் போது கையை தூக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தின உடனே எல்லா சஹாபிகளும் கையை உயர்த்திடுவாங்க தானே. தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமாக இருந்தாலும் அது இடையில சொல்லணும் தேவையில்லை. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் நபியை பார்த்துட்டா அப்படி செஞ்சிருவாங்க. சஹாபிகளுக்கு நமக்கும் அதான் வித்தியாசம். நபியை பார்த்தா அதுதான் சுன்னத்து, நபி சொல்லணும் தேவையில்லை. தொழுகையில நின்றுட்டு இருக்கும் போது அன்னைக்கு எல்லாம் செருப்பு போட்டுட்டு தொழுகுவாங்க, மண் தர. ஒரு நாள் தொழுகையில இருக்கும்போது செருப்பை கழட்டினாங்க. பின்னால் உள்ள எல்லா சஹாபாக்களும் அந்த செருப்பை கழட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் வாங்கினாங்க. சலாம் வாங்கின உடனே சொன்னாங்க, மாபாலுக்கும் ஹலானி ஆளு, என்னாச்சு, நீங்க ஏன் செருப்பை கழட்டினீங்க கேட்டாங்க. எப்படி பார்த்தாங்க? பின்னால் எல்லா சஹாபிகளும் செருப்பை கழட்டினது எப்படி பார்த்தாங்க? தக்பீர் கட்டும் போதே சொல்லிடுவாங்க, இன்னி அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, நீங்க எப்படி முன்னால பார்ப்பீங்களோ அதே மாதிரி நான் உங்களை பின்னால பார்ப்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீர் கட்டும் போதே நீங்க முன்னால எவ்வளவு தெளிவா பார்ப்பீங்களோ நான் பின்னால பார்ப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற மோஜிசாம்பாங்க, அதனால நீங்க கவனமா என் பின்னால நிக்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹலானி ஆளுக்கும், ஏன் செருப்பை கழட்டினீங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுகையில ஒரு செருப்பை கழட்டினீங்க, அதனால நாங்க கழட்டிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஜிப்ரீல் சொன்னாரு உங்களுடைய ஒரு செருப்புல நஜீஸ் இருக்குது கழட்டுங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் கழட்டினேன். நபியை பார்த்து அப்படி செஞ்சிருவாங்க. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கின உடனே எல்லா சஹாபிகளும் கையை தூக்கிட்டாங்க. கக்கத்துல வச்சிருந்தது கீழே விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் கையை உயர்த்தினாங்க, கொஞ்ச நாள் தான் உயர்த்தினாங்க, அதுக்கு மறுபடியும் மன்னிச்சிருந்தாங்க. இந்த ஹதீஸை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுப்பாங்க. வாழ்நாள்ல ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாலும் அதுவும் சுன்னத்து தானே, அதுவும் இந்த உம்மத்துக்கு செய்யணும் தானே. எனவே எல்லா காலங்களும் செய்ததை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை எடுத்தாங்க. சில காலங்கள் செய்தத அதுவும் சுன்னத்து தான், இந்த உம்மத்து செய்யணும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுத்தாங்க. அதனால சில பழக்கங்கள் அப்படியே இருந்துச்சு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்ததுனால அந்த பாத்திரங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உடைக்க சொன்னாங்க, பயன்படுத்த வேண்டான்னு சொன்னாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வீரியத்தை சொன்னாங்க. மதுங்கிறது எவ்வளவு சாபத்திற்குரிய பெரிய பாவம் அப்படின்னா, அது சம்பந்தமாக அல்லாஹ் 10 பேரை சாபமிடுறான். அல்லாஹ் லானத்து செஞ்சா கண்டிப்பாக அவன் உருப்படவே முடியாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்குறதே பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தண்டனையை வாங்குறதை தாண்டி அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது
அல்லாஹுவினால் சாபமிடப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது அல்லாஹுவினால் சாபமிடப்படுது. அதை ஊற்றி கொடுப்பவர், அதை தயாரிக்கிறவர், அதை விற்கிறவர், வாங்குறவர், சுமக்கிறவர், யாருக்காக சுமக்கிறாரோ அவர், அதனால வரக்கூடிய காசை பயன்படுத்துறவர், இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒட்டி இருக்கிற அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். அங்க வேலை பார்க்கிறவங்க, அது கவர்மெண்ட் உத்தியோகமாவே இருந்தாலும் கூட வேலை பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர், ஹராம் தான்ங்கிறத தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்துச்சு. சில போதை பொருட்கள் இருக்குது, அது போதை பொருட்களை பயன்படுத்தலாமா? அது போதை நல்ல பொருள் தான். என்ன பொருள்? மது தயாரிக்கிறது வெறுமனே திராட்சையில் இருந்து மட்டுமல்ல. அன்றைக்கு அரபிகள் மது தயாரிக்கிறதுக்கு திராட்சை பழம், இதன் மூலமா மது தயாரிச்சாங்க. பேரிச்சம்பழம், இதுல மது தயாரிக்கப்பட்டுச்சு. கோதுமை, இதுல மது தயாரிக்கப்பட்டுச்சு. தேன், இதுல மது தயாரிக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தாங்க. யார சொல்லலாம், பேரிச்சம்பழத்தை ஊற போட்ட தண்ணி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நெருக்கத்துல மதுவினுடைய பெயர் தான் மாறி மாறி வருமே தவிர மது ஹராம் தான்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தி மாத்தி கொண்டு வருவீங்க. போதை இருக்குதான்னு கேட்டாங்க. முஸ்கின் ஹுவ, அது போதை தருதா? அந்த தண்ணி, திராட்சை ஊற போட்ட தண்ணி போதை தருதா? பேரிச்சம்பழம் ஊற போட்ட தண்ணி போதை கொடுக்குதா? தேனை நீங்க அந்த பயன்படுத்துறீங்களே ஒரு வகையாக, அது போதையை ஏற்படுத்துற மாதிரி. போதை வந்துச்சுன்னா ஹராம்னு அறிவிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இன்னொரு பிரச்சனை, சில பேருக்கு அதிகமா குடிச்சா தான் போதை வரும். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் கம்மியா குடிச்சா போதை வரலையே, போதை வந்தா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அறிவிச்சாங்க, எதை அதிகமா குடிச்சா போதை வருமோ அது குறைவாக குடிச்சாலும் ஹராம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டங்களை பாருங்க தெளிவாக. ஏன்னா ஹராம்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்தல, அடுத்தடுத்த சட்டங்களை என்னென்ன வழிகளில் எல்லாம் மக்களை அதை ஆக்கிரமிக்கும், என்னென்ன பெயர்ல எல்லாம் வரும். அது அடுத்து சில பேர்கள் சொன்னாங்க, மருந்துக்காக பயன்படுத்துறேன்னு ஒருத்தர் வந்தார், தாரிக் அப்படின்னு ஒருத்தர். நான் மருந்து தயாரிக்கிறேன். எதுல மருந்து தயாரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த போதைப் பொருட்கள்ல மருந்து தயாரிக்கிறேன். மருந்து தானே அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ பிதவா, அது மருந்தல்ல, உலாக்கின்னஹு தா, அது நோய். அது ஒரு காலத்திலையும் அல்லாஹ் ஹராம்ல ஷிஃபாவை வைக்க மாட்டான். இது தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே மூல சட்டங்கள். இது எல்லாமே நான் மருந்துக்காக வேண்டி குடிக்கிறேன், இல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்காண்டி குடிக்கிறாரு. இதே பிரச்சனை சஹாபிகளுக்கும் வந்துச்சு. எத்தனையோ சஹாபாக்கள், ஒரு சஹாபியினுடைய காலில் ஒரு பெரிய நோய் வந்துச்சு, காலை வெட்டி எடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துச்சு. காலை வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாங்க காலை வெட்டி எடுப்போம், ஏன்னா உங்க கால் பூரா அழுகி போச்சு, வெட்டி எடுக்கலன்னா உடம்பெல்லாம் சுத்தமா உங்க உயிரே போயிடும், கண்டிப்பாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும், கால் எடுத்தாகணும், ஆனா அதுக்கு வழி இருக்கும், அதனால நாங்க மருந்து தருவோம். என்ன மருந்து கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஆல்கஹால் தான் சொன்னார். அந்த காலத்திலே சஹாபாக்கள் காலத்துல ஆல்கஹால் கொடுப்போம், அதை நீங்க வாங்கணும். 8 மணிக்கு வாங்க முடிச்ச. ஆல்கஹால் கொடுப்போம், நீங்க அது உங்களுக்கு வழி தெரியாது, வேதனை தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சஹாபி சொன்னாங்க, இல்ல அதை கொடுத்து அதை அவர் ஹராம சாப்பிட்டு தான் நான் இதை செய்யணும்னா எனக்கு அதை செய்ய வேண்டாம், எனக்கு அதை பயன்படுத்தாம நீங்க அதை வெட்டுங்கன்னு சொன்னாங்க. மா தஹர்ரக உலுவும் மின் அல்லாஹி, கால் வெட்டப்பட்டுச்சு, அவருடைய உறுப்புகள்ல இருந்து ஒரு உறுப்பு கூட அசையில். அவர் சொன்னாரு, நான் அல்லாஹ்வுக்காக இது திருப்தியோடு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த காலகட்டத்துல கால் வெட்டப்பட்ட காலை தம் மகன்கிட்ட கொடுத்து அந்த சஹாபி சொன்னாரு, நான் இந்த காலை வச்சு அல்லாஹ்க்கு பாவம் செஞ்சுட்டேன், அதனால இப்படி ஆயிட்டு நினைக்காத மகனே, நான் இந்த காலை கொண்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யல என்று சொல்லி இதை குளிப்பாட்டி இதை கஃபன் செஞ்சு முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான்ல போய் இதை நீ புதைச்சிட்டு வா, தஃபன் செஞ்சுட்டு வா, என் உறுப்புல ஒரு உறுப்பு சொர்க்கத்துக்கு முந்திடுச்சுன்னு சொன்னார் அந்த சஹாபி. அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. எனவே ஒரு காலத்திலையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை மதுவில் அல்லாஹ் வச்சதே இல்லை. போதை தரக்கூடிய பொருட்கள்ல மருந்தாகவும் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்துல தெளிவாக அனுமதி இல்லை. ஷிஃபா தெளிவா சொல்லிட்டாங்க, அதுல ஷிஃபா கிடையாது. இப்படி சஹாபிகளை, இது ஒரு விரிவாக நம்ம பேசப்பட வேண்டிய தலைப்பு. பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை அணுவணுவாக போதையிலிருந்து மீட்டி கொண்டு வந்து 20 ஆண்டு காலம் பெரும் முயற்சியில போதை இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன்
அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் இந்த சமுதாயத்தை வழிநடத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு இந்த கூட்டத்தை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Alhamdulillah.